This video is sponsored by BuyMote e-shopping mobile app. இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு டெய்லி யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டம்ஸுமே அதில் அவைலபிளாக இருக்கும். சர்ஃப், சோப், ஆயில், பேஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே அங்கே கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு பேஜ் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். என்னென்ன பிராண்டில் வேணுமோ அந்த பிராண்ட் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாம் ஈஸியாக சிம்பிளான முட்டை குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருந்த முட்டையை ஒன்றா எடுத்து அதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆயில் நிறைய நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா 2 முட்டை 4 முட்டை சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு முட்டையாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட தோல்லாம் இந்த மஞ்சள் தூள் மிக்ஸ் ஆகி ஒரு கிரிப்ஸியான ஒரு முட்டை நமக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா முட்டையுமே. இதுக்கு நம்ம தேவையான அளவு ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கோம். அதையும் ஆற வச்சு நம்ம உரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ண ஆயிலே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டை, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே நம்ம சேர்த்துட்டு அது பொரிஞ்சு வந்த உடனே நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நம்ம ஃப்ரை பண்ண எண்ணெய் எடுத்துக்கிட்டதுனால கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்கும். இல்லை நீங்கள் இந்த ஃப்ரை பண்ண ஆயில் வேணால் நாங்கள் வேறு எடுத்துக்கிறோன்னா கூட நீங்கள் வேறு எண்ணெய் புதுசாக நீங்கள் தாளிக்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கிழங்கு நம்ம வேக வச்சுருக்கோம், அதையும் நம்ம கொஞ்சம் மசித்து எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. தேவையான அளவு இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். நாம் இன்றைக்கி கடையில் வாங்கினா பேக்கெட்டில் இஞ்சி பூண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்ம இப்போ நல்லா சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம 2 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் பாருங்கள் ப்ரௌன் கலரில் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து ஓரளவு நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள், நாங்கள் வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் தான். மல்லி, ஜீரகம், மிளகு எல்லாமே நாங்கள் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் தான் நாங்கள் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவு வெங்காயம் தக்காளியோட மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம மசாலா. இப்போ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நாம் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ ஓரளவு நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ நம்ம வேக வச்சுருந்த கிழங்க நல்லா மசித்து எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணி பீஸாக போட்டாலும் ஓகே, இல்லை கைனால் நம்ம மசித்து விட்டாலும் ஓகே. இப்போது பாருங்கள் குழம்பு ஓரளவு கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நாம் வேக வச்சு மசித்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நாம் முட்டை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம், அந்த முட்டையும் இதில் நம்ம சேர்த்துட்டு நல்லா ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரேவி மாதிரி வைக்கிறதுனா இதை விட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். எதுவுமே நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ண வேணாம். இதுவுமே ஒரு கிரேவி மாதிரி ஆகிடும். இல்லை குழம்பா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு குழம்பாயிடும். இல்லாட்டி முட்டை கிரேவி ஆகிடும். நெக்ஸ்ட்டு சால்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும். பாருங்கள் ஓரளவு நமக்கு கொதிச்சு ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சோன்னா நமக்கு முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.